12th ரிசல்ட் வந்துச்சு. வெற்றி பெற்ற எல்லா மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நண்பா, என் ஃப்ரெண்டு அந்த குரூப் எடுக்கிறான், என் ஃப்ரெண்டு இந்த குரூப் எடுக்கிறான்னு சொல்லிட்டு நீங்களும் அதே குரூப் எடுக்கணும்னு ஆசைப்பட்டுறாதீங்க. ஒரு வேளை அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் லைஃபே காலி. எல்லாருக்கும் ஒரே குரூப் செட் ஆகிடாது. யாராவது ஒருத்தர் சயின்ஸ் குரூப் தான் கெத்து அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் ஓரமாக நின்னுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா நாம் இருக்கிறது 1990 இல்லை, 2026. ஞாபகம் வச்சு. இன்றைக்கும் நிறைய பேர் சயின்ஸ் குரூப் தான் பெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? காமர்ஸ் குரூப் எடுத்து சிஏ முடித்தவங்களும், ஆர்ட்ஸ் குரூப் எடுத்து க்ரியேட்டிவ் ஃபீல்டில் நுழைஞ்சவங்களும் இன்னைக்கு இருக்கிற ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்கள விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. குரூப் முக்கியம் இல்லை, குரூப்பில் இருக்கிற ஸ்கில்லு தான் முக்கியம். குரூப்பை செலக்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் குரூப்பை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்டயே 3 கேள்வி கேட்டு பாருங்க. கேள்வி நம்பர் 1, நாம் எடுக்கிற குரூப்பில் எனக்கு ஆர்வம் இருக்கா? கேள்வி நம்பர் 2, இந்த குரூப்பில் இருக்கிற சப்ஜெக்ட் எல்லாத்தையும் என்னால் படிக்க முடியுமா? கேள்வி நம்பர் 3, நாம் எடுக்கிற குரூப் இனிமே வரப்போகிற 5 வருஷத்தில் ட்ரெண்டிங்கில் இருக்குமா அப்படின்னு கேட்டு இது எல்லாத்துக்கும் உங்கள் சைடில் டிக் மார்க் வந்ததுன்னா அதுதான் உங்கள் குரூப். கண்ணை முடிட்டு எடுக்கும். பி எ லீடர், நாட் அ ஃபாலோவர். உங்களுக்கு என்ன வரும்னு நீங்கள் யோசிங்க, மற்றவங்களை காப்பி அடிக்காதீங்க. உங்களை மாதிரி கொலப்பட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன குரூப் எடுக்க போகிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை கைட் பண்ணுறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் உங்கள் அருள்லாம், ஏம் கன்சல்டிங் லைஃப் ஸ்கில் கோச் அண்ட் ட்ரைனர். டேக் கேர்.